வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி சார்க் நாட்டு தலைவர்களுடன் தனித்தனியே சந்திப்பு. இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சு. ஹைதராபாத் பவனில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை. என்ஜினியரிங் கல்லூரி மாணவர் சேர்க்கை. அண்ணா பல்கலைக்கழக கவுன்சிலிங்குக்கு இறுதி நாளில் ஏராளமானோர் விண்ணப்பம். விரிவான செய்திகள். நாட்டின் 15வது பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி பிரதமர் அலுவலகத்தில் பணிகளை துவக்கியுள்ளார். திங்களன்று பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி செவ்வாயன்று காலை குஜராத் பவனிலிருந்து டெல்லி தெற்கு பிளாக்கில் உள்ள பிரதமர் அலுவலகத்துக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அங்குள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் உருவப்படத்தின் முன் ரோஜா மலர்களை வைத்து வணங்கிய மோடி பிறகு பிரதமரின் இருக்கையில் அமர்ந்து பணிகளை துவங்கினார். கோப்புகளில் கையெழுத்திட்டார். பிரதமராக பணியை துவங்கிய மோடி ட்விட்டரில் வெளியிட்ட முதலாவது செய்தியில் நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 50வது ஆண்டு நினைவு தினத்தை நினைவு கூர்ந்து அஞ்சலி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் திங்களன்று நடந்த ரயில் விபத்தில் பலியான 25 பயணிகளின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான 7 ஆர்சிஆர் சாலை இல்லத்தில் மோடி இன்னும் குடியேறவில்லை. தற்போது தங்கியுள்ள குஜராத் பவனில் இன்னும் சில நாட்களுக்கு தங்கியிருக்க மோடி திட்டமிட்டுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப், இலங்கை அதிபர் ராஜபக்சே உள்ளிட்ட சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட சார்க் நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மொரீஷியஸ் பிரதமர் நவீன் ராம்கூலம் ஆகியோர் பங்கேற்றனர். செவ்வாயன்று பிரதமர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட மோடியை ஆப்கானிஸ்தான் அதிபர் ஹமீத் கர்சாய் சந்தித்து பேசினார். அப்போது போரால் கடும் பாதிப்புக்குள்ளான ஆப்கானில் இருந்து நேட்டோ படைகள் பின்வாங்கிய பிறகு இரு நாடுகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அண்மையில் ஆப்கானில் இந்திய துணை தூதரகம் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். அதைத் தொடர்ந்து மாலத்தீவு அதிபர் அப்துல்லா யாமின் அப்துல் கய்யூமை சந்தித்த மோடி 10:45 மணியளவில் இலங்கை அதிபர் ராஜபக்சேயை சந்தித்து பேச்சு நடத்தினார். அப்போது இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்தும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே, நேபாள பிரதமர் சுஷில் கொய்ராலா ஆகியோரையும் மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகளின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், வெளியுறவு செயலர் சுஜாதா சிங் ஆகியோரும் உடன் இருந்தனர். பிறகு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை ஹைதராபாத் பவனில் மோடி சந்தித்தார். 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல், எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தொடர் தாக்குதல் போன்றவற்றால் இரு நாடுகளின் உறவில் கடும் விரிசல் ஏற்பட்ட நிலையில் மோடி நவாஸ் சந்திப்பு நடந்தது. திட்டமிட்டதற்கு 2 மடங்காக 50 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பின் போது எல்லை தாண்டும் பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்ட வேண்டுமென நவாஸ் ஷெரீப்பிடம் மோடி வலியுறுத்தினார். மேலும் மும்பை தாக்குதல் வழக்கு விசாரணை பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் மிகவும் மந்தகதியில் நடப்பது குறித்தும் சதிகாரர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது பற்றியும் மோடி கவலை தெரிவித்தார். அதேபோல மும்பை தொடர்குண்டு வெடிப்பு சதிகாரன் தாவூத் இப்ராஹிம், மும்பை தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தும் ஹபீஸ் அகமது சயீத் ஆகியோர் குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் பேசியதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்தியா பாகிஸ்தான் இடையே விசாவை தாராளப்படுத்துதல், தொழில் உறவை மேம்படுத்துதல் போன்றவை குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தினர். மோடி அமைச்சரவையில் ராஜ்நாத் சிங்குக்கு உள்துறை, அருண்ஜேட்லிக்கு நிதித்துறை, சுஷ்மாவுக்கு வெளியுறவுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 15வது பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்துள்ள இலாகாக்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பணியாளர் மற்றும் ஓய்வூதியர் நலன் மற்றும் மக்கள் குறை தீர்த்தல், அணு எரிசக்தி, விண்வெளித்துறை ஆகியவை மட்டுமின்றி ஒதுக்கப்படாத துறைகளையும் பிரதமர் மோடியே கவனிப்பார். அரசின் முக்கியமான கொள்கை முடிவுகளையும் அவர் எடுப்பார். கேபினெட் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற 23 பேருக்கும் இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ராஜ்நாத் சிங்குக்கு உள்துறையும், சுஷ்மா சுவராஜுக்கு வெளியுறவுத்துறையும், அருண்ஜேட்லிக்கு நிதி மற்றும் கம்பெனிகள் விவகாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. ஜேட்லிக்கு கூடுதல் பொறுப்பாக ராணுவத்துறை தரப்பட்டுள்ளது. வெங்கையா நாயுடுவுக்கு நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் பார்லிமெண்ட் விவகாரத்துறையும், நிதின் கட்காரிக்கு சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையும், சதானந்த கவுடா
அப்துல்லாவுக்கு ரயில்வே துறையும் உமா பாரதிக்கு நீர்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நதிகள் மேம்பாடு, கங்கை நதிக்கு புத்துணர்வு ஊட்டுதல் ஆகிய பொறுப்புகளும் உமா பாரதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேனகா காந்திக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையும், நஜ்மா அப்துல்லாவுக்கு சிறுபான்மையினர் விவகாரத்துறையும், கோபிநாத் முண்டேவுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைகளும், கல்ராஜ் மிஸ்ராவுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையும், அனந்த்குமாருக்கு ரசாயனம் மற்றும் உரத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ரவிசங்கர் பிரசாத்துக்கு தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், சட்டம் மற்றும் நீதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சிம்ருதி இரானிக்கு மனிதவள மேம்பாட்டுத் துறையும், ஹர்ஷ்வர்தனுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையும், ராதா மோகன் சிங்குக்கு விவசாயத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஜன்லோக் சக்தி தலைவர் ராம்விலாஸ் பஸ்வானுக்கு நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறையும், தெலுங்கு தேசம் கட்சியின் அசோக் கஜபதி ராஜுவுக்கு விமான போக்குவரத்து துறையும், அகாலிதளம் கட்சியின் ஹர்சிம்ரத் கவுர் பாதலுக்கு உணவு பதப்படுத்துதல் தொழில்துறையும், சிவசேனா கட்சியின் ஆனந்த் கீதேக்கு கனரக தொழில் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாக 10 பேருக்கும் இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ராணுவ தளபதி VK சிங்குக்கு வடகிழக்கு மண்டல மேம்பாட்டுத் துறையும், நிர்மலா சீதாராமனுக்கு வர்த்தகம் மற்றும் தொழில் துறையும், பிரகாஷ் ஜாவ்டேகர் செய்தி மற்றும் ஒளிபரப்பு துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இணை அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதானுக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையும், சந்தோஷ்குமார் கங்வாருக்கு ஜவுளித்துறையும் தனி பொறுப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 12 இணை அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி MP பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கனரக தொழில் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் துறை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து பெரும்பாலானோர் அவரவர் அலுவலகங்களுக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நிதியமைச்சராக பொறுப்பேற்ற அருண்ஜேட்லி விலைவாசியை கட்டுப்படுத்துவேன் என்று உறுதியளித்துள்ளார். மோடி அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற அருண்ஜேட்லி டெல்லி நார்த் பிளாக்கில் உள்ள நிதி அமைச்சகத்தில் செவ்வாயன்று தனது பணிகளை துவக்கினார். பதவியேற்ற பின் நிருபர்களிடம் அவர் பேசும்போது, நாட்டின் பொருளாதார நிலை இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கும்போது நிதி அமைச்சராக தான் பொறுப்பேற்றுள்ளதாகவும், விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என்றும் கூறினார். I'm conscious of the fact that I am taking over at a very challenging time, particularly when there is a need to rebuild the confidence in the Indian economy. The challenges are very obvious. We have to restore back the pace of growth, contain inflation, and obviously concentrate on fiscal consolidation itself. மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு ராணுவ அமைச்சகத்துக்கு நிரந்தர அமைச்சர் பொறுப்பேற்கும் வரையில் கூடுதல் பொறுப்பாக கவனிப்பேன் என்றும் அருண்ஜேட்லி கூறினார். விரைவில் புதிய அரசின் கொள்கை திட்டத்தை அறிவிக்கப்படும் என்றும் ஜேட்லி தெரிவித்துள்ளார். நிதியமைச்சராக பொறுப்பேற்ற அருண்ஜேட்லியை ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் சந்தித்து பேசினார். வெளியுறவுத்துறை அமைச்சராக சுஷ்மா சுவராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார். இத்துறையின் முதல் பெண் அமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மோடியின் அமைச்சரவையில் மொத்தம் 7 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் 3வது இடத்தை பிடித்துள்ள 64 வயது நிரம்பிய சுஷ்மா சுவராஜுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வாழ் இந்தியர் நலத்துறையும் இவர் கவனிப்பார். 1970களில் பாரதிய ஜனதா மாணவர் பிரிவில் சேர்ந்து பணியாற்ற துவங்கிய சுஷ்மா சுவராஜ் 1977ஆம் ஆண்டில் தேவிலால் தலைமையிலான ஹரியானா மாநில அரசில் கல்வித்துறை அமைச்சரானார். அப்போது அவருக்கு வயது 25. 1979ஆம் ஆண்டில் ஹரியானா மாநில பாரதிய ஜனதா தலைவரான சுஷ்மா 7 முறை MP-யாகவும் 3 முறை MLA-வாகவும் பதவி வகித்துள்ளார். 1996ஆம் ஆண்டில் வாஜ்பாய் தலைமையிலான 13 நாள் மத்திய அரசில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 1998ஆம் ஆண்டிலும் வாஜ்பாய் அரசில் கேபினெட் அமைச்சராக பதவி வகித்த சுஷ்மா சுவராஜ் பிறகு அப்பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டெல்லியின் முதலாவது பெண் முதல்வராக பொறுப்பேற்றார். தற்போது மத்திய அரசில் வெளியுறவுத்துறையின் முதல் பெண் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள சுஷ்மாவுக்கு பாகிஸ்தான், சீனாவுடனான பிரச்சனைகள் பெரும் சவால்களாக இருக்கும். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கவுன்சிலிங்குக்காக கடைசி நாளில் ஏராளமான மாணவ மாணவிகள் விண்ணப்பித்தனர். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் BE, BTech படிப்புகளில் சேர்வதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒற்றைச்சாளர கலந்தாய்வு ஜூன் 3வது வாரத்தில் துவங்க உள்ளது. இதற்கு விண்ணப்பங்களை பெறுவதற்கும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் மே 20ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டது. CBSE +2 மாணவர்களும் விண்ணப்பிக்க ஏதுவாக இறுதி நாள் மே 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது.
இதையடுத்து கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை சமர்ப்பித்ததுடன் இதுவரை விண்ணப்பங்களை பெறாதவர்களும் கடைசி நேரத்தில் விண்ணப்பங்களை வாங்கி அங்கேயே பூர்த்தி செய்து சமர்ப்பித்தனர். விண்ணப்பங்களை சமர்ப்பித்த மாணவிகள் கலந்தாய்விற்கான தேதியை ஆர்வமுடன் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர். நேற்று தான் சிபிஎஸ்சிக்கு ரிசல்ட் வந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னால சப்மிட் பண்ணோம். மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை வரை 2,10,900 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு 1,65,000 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து சேர்ந்துள்ளன. சிபிஎஸ்இ +2 மறுகூட்டலுக்கு 3 கட்டங்களில் மதிப்பெண்கள் சரிபார்க்கும் முறை கொண்டு வந்துள்ளதாக சென்னை மண்டல தலைவர் சுதர்சன ராவ் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் தமிழகத்தில் திங்களன்று வெளியாகின. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சிபிஎஸ்இ மண்டல தலைவர் சுதர்சன ராவ் தமிழகத்தில் 97.2% தேர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். மறுகூட்டலுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றும் மறுமதிப்பீட்டில் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் தந்தார். கடந்த வருடம் 2 ப்ரொசீஜர்ஸ் மட்டும் இருந்தது. ஒன் இஸ் ரீசெக்கிங். அதில் டோட்டல் செக் பண்ணுவாங்க. ஏதாவது விடை திருத்தாம இருந்திருந்தாலோ இல்லை மார்க் கொடுக்காம இருந்திருந்தாலோ அதை கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட் இயர் போட்டோஸ்டேட் காப்பிக்கு அப்ளை பண்ண வேண்டியிருந்தது. பட் இந்த முறை 3வதாக ஒரு புதிய முறை ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ரீசெக்கிங், ரீவேல்யூவேஷன் சொல்றது. 10 மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல மட்டும் 10 கொஸ்டினுக்கு குழந்தைங்க ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட உயர் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்களின் மதிப்பெண் சான்றிதழை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் சுதர்சன ராவ் தெரிவித்தார். பாகிஸ்தான் உளவாளி ஜாகிர் உசேன் நீதிமன்ற காவல் ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மலேசியாவில் பிடிபட்ட அவனது கூட்டாளி முகமது உசேனியை சென்னைக்கு கொண்டுவர பிடியாணை கேட்டு கியூ பிரிவு போலீசார் மனு தாக்கல் செய்தனர். பாகிஸ்தான் ISI உளவாளியாக செயல்பட்டு வந்த இலங்கையைச் சேர்ந்த ஜாகிர் உசைன் கடந்த 29ஆம் தேதி கியூ பிரிவு போலீசாரால் சென்னை மண்ணடியில் கைது செய்யப்பட்டான். கள்ளநோட்டு மாற்றுதல், சென்னையின் முக்கிய இடங்களான அண்ணா மேம்பாலம், அமெரிக்க தூதரகம், விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை படம் பிடிக்க முயன்றது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் ஜாகிர் உசைன் கைது செய்யப்பட்டான். நீதிமன்ற காவல் முடிந்த ஜாகிர் உசைன் சென்னை எழும்பூர் 13வது நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் முன்பு செவ்வாயன்று ஆஜர்படுத்தப்பட்டான். அவனது கையெழுத்து மாதிரியை எடுத்துக்கொள்ள அனுமதித்த நீதிமன்றம் ஜூன் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. மனைவியுடன் தொலைபேசியில் பேசிக்கொள்ள ஜாகிர் உசேன் விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. இதற்கிடையே ஜாகிர் உசேனின் கூட்டாளி முகமது உசேனி மலேசியாவில் கைது செய்யப்பட்ட விவரம் கியூ பிரிவு போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. முகமது உசேனியின் பாஸ்போர்ட் ஆவணங்களை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கியூ பிரிவு போலீசார் அவனை சென்னை கொண்டு வந்து விசாரிக்க கைது வாரண்ட் கோரி தனியாக மனு தாக்கல் செய்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு 30 மாதங்களாக இலங்கை சிறையில் இருந்த தமிழக மீனவர்கள் 5 பேரின் விடுதலையை ராமேஸ்வரம் மீனவர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த விக்டஸ், எமர்சன், லாங்லட், பிரசாத் ஆகிய 5 மீனவர்களையும் இலங்கை கடற்படை போதைப் பொருள் கடத்தியதாக கூறி கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களை விடுவிக்க தமிழகத்தில் மீனவ அமைப்புகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அவர்கள் 30 மாதங்களாக தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இந்தியா புறப்படும் முன் இந்திய மீனவர்கள் அனைவரை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுவிக்க இலங்கை அதிபர் ராஜபக்சே உத்தரவிட்டார். இதன்படி 2.5 ஆண்டு சிறைவாசத்துக்கு பின் 5 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டிருப்பதை ராமேஸ்வர மீனவர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர். கடந்த 28/11/2011 அன்று மீன்பிடிக்க சென்ற 5 மீனவர்களையும் விசைப்படகை இலங்கை கடற்படை கைது செய்து பொய் வழக்கு போட்டு 2.5 வருடத்துக்கு மேலாக ஜெயிலில் அடைத்திருந்தாங்க. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கிற இந்த விழாவிற்கு ராஜபக்சே அவர்கள் வர்றது அவங்க ஒரு நல்ல அடிப்படையில் இந்த இந்திய மீனவர்களை பூரா விடுதலை பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப நன்றிக்குரிய விஷயம், மறக்க முடியாத விஷயம். மீனவர்கள் பூரா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஏற்பாடு செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விடுதலை செய்யப்பட்ட 5 மீனவர்களும் அடுத்த வாரம் தாயகம் திரும்புகின்றனர். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 21,208 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,651 ரூபாயாக இருந்தது.
வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 44 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,255 ரூபாயாக இருந்தது. கோவை மாவட்டத்திற்கு நீராதாரமாக உள்ள சிறுவாணி அணையில் நீர் உறிஞ்சும் கிணற்றுக்குள் உள்ள குழாயை கேரள அரசு நிரந்தரமாக மூடியதால் தமிழக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் திகைப்படைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் வசிக்கும் பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக சிறுவாணி அணை விளங்குகிறது. சிறுவாணி அணையை பராமரிக்கும் அதிகாரம் கேரள நீர்ப்பாசனத்துறையிடம் உள்ளது. இந்த அணையில் உள்ள கிணற்றிலிருந்து 4 வால்வுகள் வழியாக தண்ணீர் எடுக்கப்பட்டு கோவை மாவட்டத்திற்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இதை தடுக்கும் முயற்சியில் பலமுறை கேரள அரசு ஈடுபட்டது. இந்நிலையில் தற்போது கேரளா மீண்டும் சிறுவாணி அணை கிணற்றுக்குள் உள்ள குழாயை கான்கிரீட் போட்டு அடைத்துள்ளது. பராமரிப்பு அதிகாரம் கேரளாவிடம் இருப்பதால் அதை தடுக்க முடியாமல் தமிழக குடிநீர் வாரிய அதிகாரிகள் திகைப்படைந்துள்ளனர். இதனால் கோவையில் குடிநீர் விநியோகம் கேள்விக்குறியாகி உள்ளது. 1 மீட்டர் அளவிற்கு நீர் இப்பொழுது இருக்கிற போது கடைசியாக இருக்கிற அந்த வால்வை மூடிவிட்டு இனி நீர்வரத்து மழை பெய்து வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு மேலே இருக்கிற நீர் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று இன்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையை கடந்த ஆண்டே யோசித்திருக்கிற கேரள அரசாங்கமும் அதிகாரிகளும் அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதிகாரிகளும் யோசித்திருந்தால் இந்த நிலைமை இங்கே வந்திருக்காது. கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து செவ்வாய்க்கிழமை அன்று கோவையில் தமிழ் அமைப்பினர் அரசு விரைவு பேருந்து நிலையத்தில் உள்ள கேரள மாநில பேருந்துகள் முன் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கேரள அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.